ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் வைணவ திவ்ய தேசங்கள் மற்றும் அபிமான ஸ்தலங்களில் சேவை சாதிக்கிற தாயாரோட சிறப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை முதல் வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து கடந்த 3 வாரங்களாக எல்லா வைணவ திருத்தலங்களுக்கும் ஆதியாய் விளங்கும் திருவரங்கத்தில் சேவை சாதிக்கிற ரங்கநாயகி தாயாரை பற்றி அற்புதமான 3 எபிசோடை கேட்டு தெரிஞ்சுட்டு அனுபவித்தோம். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிறையா பேர் உங்கள் அதில் வரலட்சுமி விரதம் பண்ணியிருப்பேன். அதனால் நம்ம இன்றைக்கி தாயார் 3 திருக்கோவில்களில் எப்படி சேவை சாதிக்கிறா, அந்த திருக்கோவில்களில் வெள்ளிக்கிழமை உற்சவம் எப்படி நடந்தது, தாயார் சேவை எப்படி நடந்தது அப்படின்றதுக்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு வைணவ ஆச்சாரியர்களுள் ரொம்ப முக்கியமானவரான ஸ்ரீ ஆளவந்தார் அருளி செய்த ஸ்ரீ சதுஸ்லோகி ஸ்லோகத்தையும் கேட்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம எல்லாருக்காகவும் சொல்ல போகிறார் ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்கள். நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி கண்களுக்கும் குளிர்ச்சி, செவிக்கும் அற்புதமான இனிமையான உணவு. முதல்ல நம்ம ஒரத்தை கிராமத்தில் பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடந்த ஆடி வெள்ளிக்கிழமை தாயார் உற்சவம் சேவை, அதோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான சேவையை நம்ம எல்லாரும் இப்போ பார்த்து பக்தியை அனுபவிக்கலாம். ஸ்ரீ சதுஸ்லோகி. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கியः கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगेन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं. नमो नमो यामुनाय, यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय, यामुनाय नमो नमः. कान्तस्ते पुरुषोत्तमः फणिपतिः शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयितस्त्वद्दासदासी गणः श्रीरित्येव च नामते भगवती भ्रूमः कथं त्वां वयम्. यस्यास्ते महिमानमात्मनः इव त्वद्वल्लभोऽपि प्रभुः नालं मातु मियत्तया निरवधिं नित्यानुकूलं स्वतः तां त्वां दास इति प्रपन्न इति च स्तोष्याम्यहं निर्भयः. लोकैकेश्वरि लोकनाथ दयिते दान्ते दयान्ते विदन्. லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீலக்ஷ்மி என்று எங்க லாலியாடினாள், ஸ்ரீலக்ஷ்மி என்று எங்க லாலியாடினாள். லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள்.
நடனமோடு ரங்கநாதன் ரங்கநாச்சி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ரிஷபாத்ரி திருப்பதியில் வெங்கடேசன் சகிதமாக அபயஹஸ்த அலங்கார அலமேடு மங்கை இங்கு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீ காஞ்சிதனிலே கருட வாகனத்திலே வரதராஜன் சகிதமாக பெருந்தேவி தாயாரின் திருவனந்திபுரத்திலே சிம்ம வாகனத்திலே தேவநாதன் சகிதமாக ஹேமாம்புஜ நாயகியும் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனிலே பெரியாழ்வார் திருமகளாய் சூடி கொடுத்த சுடற்கொடியும் ரங்கமன்னார் சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஒரத்தை கிராமத்தில் பெருந்தேவி தாயாருடைய அற்புதமான சேவையை நம்ம எல்லாரும் இப்போ பார்த்து அனுபவித்தோம். தாயாருடைய கட்டாட்சம் அனுகிரகம் நம்ம எல்லாரோடையும் எப்போயுமே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதை நம்மளுக்காக ஷேர் பண்ண கோவிலை சேர்ந்தவா அத்தனை பேருக்குமே கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள் நமஸ்காரங்கள். அடுத்ததாக எரமலூர் ஸ்ரீ சுந்தர வரத லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருடைய ஆடிவெள்ளி உற்சவங்கள் மட்டும் இல்லாமல் திருவாடிப்பூரம் கோதை நாச்சியாருடைய திருமஞ்சனம் உற்சவம் அதோடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாமும் நம்ம இப்போ பார்த்து அனுபவிக்க போகிறோம். எம்பெருமானுடைய திருமார்பல நித்தியவாசம் பண்ணுற ஸ்ரீதேவி தாயார் அதாவது சுந்தரவல்லி தாயாருடைய சேவையும் பூமாதேவியுடைய அம்சமான ஸ்ரீ கோதை ஆண்டாள் நாச்சியாருடைய சேவையும் சேர்த்து நம்ம எல்லாரும் இப்போ பார்த்து அனுபவிக்கலாம். ईशत्वत्करुणा निरीक्षण सुधा सन्दुक्षणा द्रक्ष्यते नष्टं प्राक् तदलाभत स्त्रिभुवनं सम्प्रत्यनन्तोदयं श्रेयोन्न ह्यरविन्दलोचन मनः कान्ता प्रसादादृते संसृत्यक्षरवैष्णवाध्वसु नृणां सम्भाव्यते कर्हिचित् शान्तानन्तमहाविभूति परमं यत् ब्रह्मरूपं हरेः मूर्तं ब्रह्म ततोऽपि तत्प्रियतरं रूपं यदत्यद्भुतम् यान्यन्यानि यथा सुखं विहरतो रूपाणि सर्वाणि तानि आहुस्वैरनुरूपरूपविभवैर्गाढोपगूढानि ते आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्. எரமலூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ சுந்தர வரத லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலேருந்து கோதை நாச்சியார் மற்றும் சுந்தரவல்லி தாயாருடைய அற்புதமான திவ்ய சேவையை நம்ம பார்த்தோம். தாயாருடைய அனுகிரகம் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதை நம்மளுக்காக கொடுத்த எரமலூர் திருக்கோவிலை சேர்ந்தவா எல்லாருக்குமே கதவிருக்ஷா சார்பா நன்றிகள் நமஸ்காரங்கள். கடைசியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ யோகேந்திர பெருமாள் திருக்கோவிலில் நடந்த ஆடிவெள்ளி சிறப்பு நிகழ்ச்சிகள் அமிர்தவல்லி தாயாருடைய சேவையை தான் நம்ம எல்லாரும் இப்போ பார்த்து அனுபவிக்க போகிறோம். ईशत्वत्करुणा निरीक्षण सुधा सन्दुक्षणा द्रक्ष्यते नष्टं प्राक् तदलाभत
त्रिभुवनं सम्प्रत्यनन्तोदयं श्रेयोन्नह्यरविन्दलोचन मनःकान्ताप्रसादादृते संसृत्यक्षरवैष्णवाद्वसु नृणां सम्भाव्यते कथिचित् शान्तानन्तमहाविभूति परमं यत् ब्रह्मरूपं हरेः मूर्तं ब्रह्म ततोऽपि तत्प्रियतरं रूपं यदत्यद्भुतम् यान्यन्यानि यथा सुखं विहरतो रूपाणि सर्वाणि तानि आहुस्वैरनुरूपरूपविभवैर्गाढोपगूढानि ते आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। कवितार्किः सिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। அமிர்தமான பலன்களை அள்ளித்தரும் அமிர்தவல்லி தாயாருடைய அற்புதமான சேவையை நம்ம எல்லாரும் பார்த்தோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ யோகேந்திரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை சேர்ந்தவா அத்தனை பேருக்கும் கதவிருக்ஷா சார்பா நன்றிகள், நமஸ்காரங்கள். இருந்த இடத்துலேருந்தே 3 திருக்கோவில்களில் அற்புதமாக சேவை சாதித்த தாயாரை நம்ம எல்லாரும் சேவித்தோம். தாயார் இப்படி ஒரு அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்கா. இதை அமைச்சு கொடுத்த திருக்கோவிலை சேர்ந்தவா அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் கதவிருக்ஷா சார்பா நன்றிகள், நமஸ்காரங்கள். தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லாரோடையும் எப்பயுமே இருக்கணும், நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தாயார் சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான திருக்கோவிலை பற்றியும் அங்கே சேவை சாதிக்கிற தாயாரை பற்றியும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.